Sweet greetings. This is Johnson. Welcome to Jan English. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அ அண்ட் த இந்த 3 வார்த்தைகளையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனால் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் தான் நம்மளை திணறடிக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நாம் தெரிஞ்சுக்கவும் சரி, அதை பயன்படுத்துவதும் சரி, ரொம்பவுமே ஈஸியான ஒரு டாபிக் தான் ஆர்டிகல்ஸ். இதை நம்ம எப்படி எங்கே எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதோட நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் இங்கிலீஷில் பேசுவதற்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ மூலமாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பத்தாது, இன்னும் நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லீவ் யுவர் கமெண்ட், ஐ வில் ரிப்ளை யூ தர். சரி, நாம் ஆர்டிகல்ஸுக்கு வந்துடுவோம். இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம சில டிப்ஸோடு உங்களுக்கு சொல்லித்தரேன், ஈஸியாக உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. இதை பயன்படுத்தணும் அப்படின்னா உட்காந்து மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் நினைப்பீங்க, எப்படிடா கற்றுக்கிறது, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கன்னு. பட் இட்ஸ் அ வெரி ஈஸி வே டு லேர்ன். எதுக்காக லேர்ன் பண்ணுறீங்க? யூ ஹாவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். தட்ஸ் வை. முதல்ல இந்த ஆர்டிகல்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். இருக்கிறது 3 தான், ஆனால் 2 வகையாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா டெஃபனிட் ஆர்டிக்கல், இன்டெஃபனிட் ஆர்டிக்கல் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கணும். இதுக்கு அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம். டெஃபனிட் அப்படின்னா கன்ஃபார்மாக பேசக்கூடிய விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், டெஃபனிட் பயன்படுத்தலாம். இன்டெஃபனிட் அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் என்னது, இன்டெஃபனிட். சூப்பர் இல்லை? இப்போயே உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். இந்த 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸில் டெஃபனிட் ஆர்டிக்கல் த அப்படிங்கிறது, ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுனுக்கு முன்னாடி வரக்கூடியது தான் ஆர்டிகல்ஸ். இது இன்டெஃபனிட்டாக இருந்தாலும் சரி, டெஃபனிட்டாக இருந்தாலும் சரி, சேம் ரூல் தான். அது சரி, ஒரு நவுனுக்கு முன்னாடி வரக்கூடியது தான் என்னது, ஆர்டிக்கல். ஆனால் அந்த நவுன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அங்கே த போடலாம் அப்படின்னா, அந்த நவுன் சிங்குலராக இருந்தாலும் த போடலாம், ப்ளூரலாக இருந்தாலும் த போடலாம், அது கவுண்டபிளாக இருந்தாலும் த போடலாம், அன்கவுண்டபிள் நவுனில் இருந்தாலும் நாம் த பயன்படுத்தலாம். எந்த மாதிரி அப்படின்னா, மொபைல் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன், இங்கே நாம் த பயன்படுத்தலாம் மொபைலுக்கு முன்னாடி, த மொபைல். லேப்டாப்ஸ் இது ப்ளூரல் இருக்குது, இங்கேயும் நாம் என்ன பண்ணலாம், த பயன்படுத்தலாம். பைக் இங்கேயும் நாம் த பயன்படுத்தலாம், த பைக். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி நாம் ஆர்டிக்கல் த பயன்படுத்தலாம். ஆனால் கிளியராக ரொம்பவும் உறுதியாக சொல்லப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் நாம் இந்த த பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் உதாரணத்துக்கு த மொபைல்னு சொல்லியிருந்தோம், ஆனால் அங்கே த போடணும் அப்படின்னா அது எந்த மொபைல் அப்படின்னு ரொம்பவுமே கிளியராக உறுதியாக சொல்லப்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே த யூஸ் பண்ணணும். இதை நம்ம சென்டென்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். த மொபைல் இஸ் ஸோ காஸ்ட்லி. இங்கே இந்த சென்டென்ஸில் த மொபைல்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே விலை உயர்ந்த மொபைல் இது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸாக அமைகிறதுனால நீங்கள் நாம் ஆர்டிக்கல், டெஃபனிட் ஆர்டிக்கல் த பயன்படுத்தியிருக்கிறோம். த ஸ்கூல் டிசைடட் டு டிஸ்ட்ரிபியூட் த லேப்டாப்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்கூல், த லேப்டாப்ஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு 3 நவுனுக்கு முன்னாடி த பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கூலில் தான் லேப்டாப்ஸ், அதாவது அந்த ஸ்கூலில் வச்சுருக்கக்கூடிய லேப்டாப்ஸை அந்த ஸ்டூடெண்ட்டு, அதாவது அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்காக இங்கே த ஸ்கூல், த லேப்டாப்ஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஆர்டிக்கல், டெஃபனிட் ஆர்டிக்கல் பயன்படுத்தியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த டெஃபினிட் ஆர்டிக்கல் தேவை ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்துகிறதோட மட்டும் இல்லாமல் யூனிக்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு நவுனாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். யூனிக் அப்படின்னா ஒன் ஆஃப் த நேச்சர் நாம் யூனிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் ஒன்று தான் இருக்குது, we can say யூனிக். சன் ஒன்று தான் யூனிக். இது மாதிரி வரக்கூடிய யூனிக்காக வரக்கூடிய எந்த ஒரு நவுனாக இருந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா டோன்ட் வரி அபவுட் டு கமெண்ட் மீ, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் அண்டு ஆன். இதை பயன்படுத்துகிறதும் ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது டெஃபினிட் ஆர்டிக்கலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். ஏன்னா அன்கிளியராக, அதாவது எந்த ஒரு நவுனையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா we can use அண்டு ஆன். நாம் பயன்படுத்தக்கூடிய நவுனுக்கு முன்னாடி அண்டு ஆன் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நவுன் கண்டிப்பாக சிங்குலர் கவுண்டபிள் நவுனாக மட்டும்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும். அப்படின்னா தான் நம்ம ஆவோ ஆனோ பயன்படுத்த முடியும். இது ஒரு ஈஸி டிப். ஏன்னா ஆவுக்கும் சரி ஆனுக்கும் சரி ஒரே மீனிங் தான், ஒன்று அப்படின்னு தான் பொருள் தரும். அதனால் கண்டிப்பாக நாம் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தான் நாம் இதுக்கு பின்னாடி நாம் பயன்படுத்தணும். இந்த ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் ஒரு வவ்வல் லெட்டரோட தொடங்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, இல்லை அதே வார்த்தை அந்த வவ்வல் சவுண்டோட தொடங்கினாலும் சரி, we can use an. எப்படிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா AEIOU இதுதான் வவ்வல். இந்த வார்த்தைகளை தொடக்கமாக வச்சு ஆரம்பிக்கக்கூடிய நவுனாக இருந்தால் we can use an. ஃபார் எக்ஸாம்பிள் an apple, an egg, an orange. இந்த மாதிரி அதே சமயத்தில் இந்த வவ்வல் AEIOU இடம்பெற்ற நவுனுக்கு முன்னாடி நாம் an பயன்படுத்தாமல் பயன்படுத்தக்கூடிய இடங்களும் உண்டு. ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்கள், யூரோப்பியன் இதோட ஸ்டார்டிங் லெட்டர் இ, அதாவது வவ்வல் லெட்டர் இ. ஆனால் யூஸ் பண்ணியிருக்கிற ஆர்டிக்கல் இங்கே யூரோப்பியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆன் பயன்படுத்தாமல் பயன்படுத்தியிருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை ஈயாக இருந்தாலும் ஆனால் உச்சரிக்கும் பொழுது இ அப்படிங்கிற சவுண்டு சைலண்ட் ஆகி யூ அப்படிங்கிற வார்த்தை தான் முன்னோக்கி உச்சரிக்கும் பொழுது அங்கே ஒய் சவுண்டு அங்கே நமக்கு கிடைக்கிறதுனால வி ஜஸ்ட் ஆட் இப்போது வவ்வல் லெட்டர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை ஒரு கான்சனன்ட் சவுண்டில் உச்சரிக்கப்பட்டிருந்தால் we can write முதல்ல கான்சனன்ட் அப்படின்னா இந்த வவ்வல் லெட்டர்ஸை தவிர மற்ற அனைத்து லெட்டர்களுமே நம்ம கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கான்சனன்ட் லெட்டரில் ஆரம்பிக்கப்பட்ட வார்த்தை வவ்வல் சவுண்டில் உச்சரிக்கப்பட்டால் we can write an. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் an honest man, an hour. இங்கே ஹானஸ்ட் மேன் ஆர் அப்படின்னு கான்சனன்ட் லெட்டரில் நவுன் ஆரம்பித்தாலும் அந்த கான்சனன்ட் சைலண்ட்டாக இருந்து ஆர் ஹானஸ்ட் மேன் அப்படின்னு அங்கே வவ்வல் சவுண்டில் உச்சரிக்கப்படுறதுனால இங்கே நாம் ஆன் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி அந்த நவுனை ஸ்பெசிஃபிக் பண்ணாமல் சொல்லப்பட்டிருந்தால் we can use ஃபார் எக்ஸாம்பிள் a mobile, a laptop, a பைக். என்னடா அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஏன்னா அங்கே டெஃபினெட்டில் உறுதியாக இந்த மொபைல் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்ததுனால வி யூஸ்டு ஆனால் இங்கே உதாரணத்துக்கு ஐ எம் கோயிங் டு பை எ மொபைல். இங்கே நாம் மொபைலுக்கு முன்னாடி இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் முன்னாடி டெஃபினிட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே ஏதோ ஒரு மொபைலை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறதுனால வி யூஸ்ட் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த மொபைல் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல நேர்ந்தால் நீங்கள் இந்த ஆக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்றபடி கான்சனன்ட் லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி அந்த நவுனுக்கு முன்னாடி இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அந்த வார்த்தை
ஒரு வவ்வல் சவுண்டோடு இல்லாமல் இருந்தால் யூஸ் பண்ணலாம். இருந்தால் ஆன். ஐ திங்க் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் பிடிச்சிருக்குன்னு கூட நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது பயன்படட்டும். அடுத்த கிளாஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனோட சந்திக்கலாம்.